சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்புல உருவாகி உள்ள கூலி திரைப்படம் பாத்தீங்கன்னா இந்த மாதம் 14ஆம் தேதி உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆக இருக்கு. படத்துடைய அப்டேட்டுகளுமே ஒன்னொன்னாக வெளியாகி கொண்டு இருக்கு. இதன ரசிகர்களுமே வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணிட்டும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா படத்துடைய ரிலீஸிற்காக போஸ்டர் பேனர் அப்படின்னு ப்ரொமோஷனிலுமே படக்குழு அதுகளும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வேளையில இந்த படத்துடைய முக்கிய அப்டேட்டாக பார்க்கப்படுற ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா இன்று மாலை வெளியாக இருக்கு. ட்ரெய்லர் மட்டுமல்ல ஆடியோ லான்ச்சுமே இன்றுதான் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில இந்த ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் படக்குழுவை தாண்டி பல செலிபிரிட்டிஸுமே கலந்து கொள்ள இருக்காங்களா. அதுல புதிய தகவல் ஒன்று வைரலாக்கி பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. அதாவது நடிகர் பிரபாஸ் அவர்கள் அண்மையில திடீரென சென்னைக்கு வந்திருக்காரா. ஆகையால இவர் ஒருவேளை கூலி திரைப்படத்துடைய விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்காரோ அப்படின்ற கேள்வியுமே எழுந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில நாட்களுக்கு முன்பு கொடுத்த பேட்டியில நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பிரபாஸ் அவர்களை வைத்து படம் எடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாரு. ஆகையால லோக்கியுடைய படத்துல கமிட் ஆகி இருக்கும் பிரபாஸ் அவர்கள் நட்பின் ரீதியாக இந்த பட விழாக்கள்ல கலந்து கொள்ள வந்திருக்காரா அப்படின்னு பல கேள்விகளுமே எழும்புது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஈவினிங் என்ன நடக்குது அப்படின்றத. இந்த விழாக்காக உங்களை யாரெல்லாம் ஆவலுடன் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.